எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். யூடியூப்ல வந்துட்டு ஐயோ! ஒருவேளை ஷார்ட்ஸ்ல ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வராதான்னு சொல்லிட்டு ஏங்குன நாள்லாம் இருக்கு. இப்போ வந்து 5000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஆனா எல்லாருமே மெசேஜ் பண்றது கேட்டா ஜாலியா இருக்கு. இது என்னோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் ஜர்னி, பிரெக்னன்சி ஜர்னிய பார்க்கலாம். என்னோட லாஸ்ட் மந்த் பீரியட் டேட் வந்து அக்டோபர் 16. அக்டோபர் 16லருந்து நவம்பர் 16க்குள்ள மட்டும் நான் அவ்ளோ சுத்தியிருப்பேன். பட் எனக்கு ஒரு 75% முன்னாடியே தெரியும் இந்த மந்த் கன்சீவா இருப்பேன்னு சொல்லிட்டு. தீபாவளிக்கு வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ், என் ஹஸ்பண்ட் பர்த்டே அது இதுன்னு வெளிய போறது, சுத்துறதுன்னு அவ்ளோ பண்ணோம். தென் தீபாவளிக்கு வந்தனால தீபாவளி டைம்ல ட்ரிப் ஒண்ணு பிளான் பண்ணி போயிருந்தோம். அதுக்கு லோச்சனையும் அம்மாவையும் அண்ணா வீட்ல கொண்டு போய் விட்டுட்டு, சேலம்ல இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போய் விட்டுட்டு, அங்கருந்து வர்க்கலா ஒன் டே ஃபுல் நைட் டிராவலு. அங்க போகிறப்போ சரியான பேக் பெயின். நைட்டு ஃபுல்லாவே கார்ல டிராவல் பண்ணா எவ்வளோ பெயின் இருக்கும். அதுவும் உட்காந்துக்கிட்டே தூங்கவும் இல்ல. சரியான டயர்ட்னஸ். வர்க்கலா போயும் சும்மா இல்ல, பேராகிளைடிங்ல போனேன். எனக்கு ப்ரான் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனா இந்த பேபி இருக்கப்பயும் என்னன்னு தெரியல, எனக்கு ப்ரான் சுத்தமாவே பிடிக்கல. வர்க்கலா ஒன் டே போயிட்டு திருவனந்தபுரம் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கேயும் எவ்வளோ நேரம் நின்னுட்டு அங்கிருந்து கார் டிராவல் ஃபுல்லா. தென் அங்கிருந்து கன்னியாகுமரி ஃபுல்லாவே டிராவல் தான். கன்னியாகுமரி போயிட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு திரும்ப மறுபடியும் அன்னைக்கே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிருந்தோம். அகெயின் பேக் டு சேலம். 4 டேஸ் கார் டிராவல் பயங்கரமா பண்ணேன். ரொம்ப டயர்டு, பேக் பெயினும் ரொம்பவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏற்காடு போனோம். அதுவும் இல்லாம தீபாவளி முடிஞ்சோடனே வந்து சஷ்டி விரதம் இருப்பாங்கல்ல, கந்த சஷ்டி விரதம் 6 டேஸ். அதுல வந்துட்டு ஒரு நாள் வந்து கடைசி அந்த சூரசம்ஹாரம் வந்து விரதம் இருந்தேன். எல்லாமே முடிச்ச வாட்டி நவம்பர் 16 பீரியட் டேட்டு. அதுவும் இல்லாம நான் ஒரு முந்திரி கொட்டையா 15 செக் பண்ணிட்டேன். செக் பண்ணதுமே ஃபெயிண்ட் லைன் காட்டுச்சு. அகெயின் 17 மார்னிங் செக் பண்ணேன். மார்னிங் ஒரு 5 பக்கம் செக் பண்ணிட்டு சிங்கிள் லைன் தான் காட்டுது, இல்ல போல அப்படி சொல்லிட்டு திரும்ப வந்து தூங்கிட்டோம். அன்னைக்கு சண்டே வேற. நானும் லோச்சனும் லேட்டா ஒரு 11 மணி வாக்குல எந்திரிச்சிட்டு அவனை குளிக்க வைக்கலான்னு ரெஸ்ட் ரூம்குள்ள போனா 2 லைன் டார்க்கா காட்டுச்சு. எனக்கு டக்குன்னு ஷாக் ஆயிடுச்சு. உடனே அவனை தூக்கிட்டு கடைக்கு போய் திரும்ப கிட்லாம் வாங்கி பார்த்தரலாம் அப்படி சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்லாம் போனா எல்லா ஒரு சில கடையில க்ளோஸ்ல இருந்துச்சு. திரும்ப மறுபடியும் வீட்டுக்கே வந்துட்டேன். நெக்ஸ்ட் டே அகைன் செக் பண்றப்போ 2 கிட் வாங்கி செக் பண்ணேன், ஒழுங்கா வருதான்னு பார்க்கலான்ட்டு. பார்த்தா பாசிட்டிவ். செகண்ட் பேபி பாசிட்டிவ் வந்திருக்குன்னா, ஆனா எல்லார்கிட்டயுமே சொல்லவே ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. ஃபர்ஸ்ட் பேபினா டக்குன்னு நம்ம பாட்டுக்கு சொல்லிடலாம், அது ஒரு என்ஜாய்மெண்ட்டோட. ஆனா செகண்ட் பேபினா அதுக்குள்ள உனக்கு 2வது குழந்தையா, எப்படி குழந்தைய பாத்துக்குவ அப்படி சொல்லி கேக்குறாங்களா. ஆனா செகண்ட் பேபி சொல்றப்போ கூச்சமா இருந்துச்சு. ஆனா எனக்கு வந்து வர்க்கலா அவ்ளோ தூரம் டிராவல் பண்ணிருக்கோம். பேராகிளைடிங்ல போனோம். அப்பவும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு சொல்லிட்டு சரியான ஆச்சரியம். எனக்கு லைட்டா பயமா வேற இருந்துச்சு. எப்படி அவ்ளோ தூரம் போயிருக்கோம், இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு. இதுல வந்து ஒண்ணே ஒண்ணு உங்களுக்கு சொல்லணும். உங்க யாருக்காவது ஒண்ணு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. இருக்கணும்னு இருந்தா என்ன ஆனாலும் கண்டிப்பா இருக்கும். எதுவுமே ஆகாது. பட் அதுக்குன்னு டிராவல் பண்ணுங்கன்னு நான் சொல்லல. சேஃபா இருங்க. நீங்க பாட்டுக்கு என்ஜாய் பண்ணுங்க லைஃப. பேபின்ட்டு நீங்க பாட்டுக்கு ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரிலாம் ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிலே ஆகதான் செய்யும். நீங்க பாட்டுக்கு கண்டுக்காம விட்டுட்டு உங்க லைஃப் பாருங்களேன். அது பாட்டுக்கு எல்லாமே கரெக்டா அமையும். அண்ட் முக்கியமா வந்து எனக்கு சஷ்டி விரதம் இருந்து 1 வீக்லயே பேபி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அண்ட் அதே மாதிரியே வெத்தலை தீபம் போட ஸ்டார்ட் பண்ணி 3rd வீக் வெத்தலை தீபம் போடுறப்போ எனக்கு வந்து பாசிட்டிவ்னு வந்துச்சு. ஸோ அதனாலே எனக்கு இந்த பேபி ரொம்ப ஸ்பெஷல், ரொம்பவும் ஹாப்பி. அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம் வேற நடந்துச்சு, கொஞ்சம் பர்சனல். அதெல்லாம் நடக்கும். இந்த பேபி எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ நீங்களும் யாராவது பேபிக்கு ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படின்னா, வைகாசி விசாகம் வருதுல்ல, அதுல வந்து விரதம் இருங்க. அதுக்கு அடுத்த மந்தே உங்களுக்குலாம் பாசிட்டிவ்னு வந்துடும். நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க.